ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகதி சமையல். நான் உங்கள் ஹைதராபாத் தமிழச்சி செல்வி. இன்றைக்கி நாம் சுவையான கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களாலையும் கரண்டியில் ஒட்டாத மாதிரியான சுவையான கேசரி பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 4 ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பொதுவாக முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி தான் வறுப்பேன். ஏன்னா அப்போ தான் நல்லா கேசரியில் போட்ட பிறகு ரொம்ப சாஃப்டாக ஆகாது, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணும்போது தான் அது கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு அது கூடவே நம்ம கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இந்த கிஸ்மிஸ் பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட பிறகு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம அந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ரவை பச்சை ஸ்மெல் போய் நல்ல வாசனை, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே நம்ம சைட் பை சைடு, இப்போ நான் இந்த கப்பில் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு 3.5 கப்பு இல்லை 3 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தால் பிடிக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க இலகுவாக இருக்கிறதுனால நான் 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ரவையிலேயே ஒரு 3 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் நல்லா நசுக்கி தட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்ல வாசனை வரட்டும். இப்போ நல்லா இதில் வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் காய்ச்சணும் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியையும் இதில் போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு கட்டி கட்டும். ஸோ நம்ம கைவிடாமல் இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் தண்ணி ஊற்றணும். கைவிடாமல் கிண்டி விடுங்க. இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். எந்த ஒரு ஸ்வீட்டுமே நம்ம செய்யும்போது சால்ட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கப்பால் 1 கப்பு ரவை எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் 1.5 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க 1 கப்பு சேர்த்தாலே போதும். இப்போ இந்த சுகரை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிண்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த ரவை கேசரி நல்லா நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பழத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பு போட்டது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான கல்யாண வீட்டு கேசரி ரெடி. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரகதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.